ஹே காய்ஸ், போன சாப்டரோட முடிவில் நம்ம இபீரியா கூட அந்த டிராகன் கியர் merge ஆயிருக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத இந்த சாப்டர்ல பார்க்கலாம். கதையுடைய ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ ஃபேஸ் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் இன்டெலிஜென்ட் டிசாஸ்டர் பீஸ்ட் அப்பியர் ஆன அந்த டைம் ஃப்ரேமை காட்டுறாங்க. இன்னும் அக்யூரேட்டா சொல்லணும்னா அந்த கிரீன் பேரியர் அப்பியர் ஆன டைம். அப்ப நம்ம இபீரியா வந்துட்டு சேஃபா இரு டென்மா அப்படின்னு சொல்லியிருப்பான். இதை நோட்டீஸ் பண்ண ஜொஷுகோவும் டென்மா மேல அவ்வளோ ட்ரஸ்ட் இருக்கான்னு கேட்க பதிலுக்கு அவனும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் டென்மா மாதிரி மாற போறேன்னு சொல்றான். உடனே ஜொஷுகோ வந்துட்டு எதுக்காக டென்மா மாதிரி மாறணும்? உன்னோட லைஃப் டைம்ல நிறைய அமேசிங்கான பீப்புள்ஸை நீ மீட் பண்ணிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா எய்டன், ஜின் தேவா, அதுக்கப்புறம் கமாண்டர் மெண்டோ. ஏன் என்னைய எடுத்துக்கோ, டென்மாவை விட ஃபேமும் பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு அதிகமா இருக்கு. ஆனா எனக்கு புரியாத ஒரு விஷயம், ஸ்பெசிஃபிக்கா எதுக்கு டென்மா மாதிரி ஆகணும்னு நினைக்கிறேன். பதிலுக்கு இபேரியாவும் அது வந்துட்டு அப்படிங்கிறப்போ ஜஸ்ட் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டியில உங்ககிட்ட கேட்டேன், நீ ஒரி பண்ணிக்காதுன்னு சொல்ல. அப்பதான் அவனே ரியலைஸ் பண்றான் எதுக்காக நான் டென்மா மாதிரி மாறணும். இது வரைக்கும் இதை பத்தி நான் திங்க் பண்ணதே இல்ல. அப்பதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. நம்ம இபேரியா சின்ன பையனா இருக்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு பர்த்டே கிஃப்டா ஒரு ஸ்வாட கொடுத்துருப்பாங்க. இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குமான்னு சொல்லிட்டேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் அவேக்னர் ஆயிட்டேன். அந்த டிசாஸ்டர் பீஸ்டை என் கையால கொல்லுவேன்னு சொல்ல, சரிம்மா இதை நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவான். இதை கேட்டு அவங்க அப்பாவும் என்னது இபேரியாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிறப்போ ஆக்சுவலா அவனுடைய ஸ்வாட் எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்க பசங்க கிட்ட காட்டுறான். பதிலுக்கு அங்க இருந்த ஒரு பையனும் என்னது பர்த்டே பிரசன்டா, எனக்கு ரொம்ப ஜெலஸா இருக்கேன், அதை என்கிட்ட கொடு நான் பார்த்துட்டு தரேன்னு சொல்ல, உன்னோட டேட் வந்துட்டு ஃபேமஸான கிராஃப்டர்ல, அவர் நினைச்சா எவ்வளவு வேணா உனக்கு பண்ணி கொடுக்கலாம், சரி அதை எங்க கிட்ட கொடுன்னு சொல்ல, நம்ம இபேரியாவோட மனசுக்குள்ள நான் இப்பதான் இதை வாங்கினேன், இது என்னுடைய பர்த்டே பிரசன்ட், என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரெஃப்யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா எதிர்க்க இருந்த பையன் வந்துட்டு என்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத அப்படிங்கிறப்போ வேற வழி இல்லாம அதை கொடுத்துட்றான். உடனே அவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து அவேக்னஸ் மாதிரியும் டிசாஸ்டர் பீஸ்ட் மாதிரியும் விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா நம்ம இபீரியாவை கண்டுக்கவே இல்ல. ஒரு கட்டத்துல ரொம்ப நேரம் ஆனதுனால வீட்டுக்கு திரும்பி போறான். அவனை பார்த்து அவங்க அம்மாவும் இன்னைக்கு எப்படி போச்சு, நல்லா ஃபன்னா இருந்துச்சான்னு கேட்க அவனும் அலுப்புற விதமா நல்லா போச்சுமான்னு சொல்றான். அப்பதான் உன்னுடைய உடன் ஸ்வாட் எங்கன்னு கேட்க உடனே பின்னாடி இருந்த ஐட்டனும் அந்த பசங்க திரும்பவும் இவங்க கிட்ட இருந்து புடுங்கிட்டு போயிருப்பாங்க. சரி வா அதை வாங்கிட்டு வரலான்னு அவங்க அம்மா சொல்ல, பதிலுக்கு அவரும் நீ அதை திரும்பி வாங்கி கொடுத்தாலுமே அடுத்த வாட்டியும் இதேதான் நடக்க போகுது. அப்படியே இபேரியாவை பார்த்துட்டேன், உனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த உன்னால ப்ரொடெக்ட் கூட பண்ண முடியல, ஈவன் தோ உனக்கு ஹெல்ப் கேட்குற அளவுக்கு கூட கரேஜ் இல்ல. இதை நினைச்சு இபேரியாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணிருப்பான். அப்படியே ஒரு மாசத்துக்கு அப்புறம் நம்ம எய்டன் வந்துட்டு டாக்டரோட கழுத்தை பிடிச்சிட்டேன், எதனால உங்களால ஒன்றும் பண்ண முடியல, அப்ப என்னோட ஒய்ஃப் சாகிறத வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? பதிலுக்கு அவரும் இப்போதைக்கு உங்களால முடிஞ்சது அவங்க கூட இந்த டைமை ஸ்பெண்ட் பண்றது. இதே நேரத்துல உள்ள பெரிய மாம் வந்துட்டு உன்னோட அப்பா உன்னை எப்பயுமே திட்டினாலும் எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும், நீ ரொம்ப கைண்ட், ஆனா ஸ்ட்ரென்த் இல்லாம கைண்ட்னஸ் மட்டும் உன்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல இருக்க நிறைய பேருடைய குரூயலான ஃபேஸை நீ பார்க்க வேண்டியது இருக்கும். எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ண, நீ ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் உன்னோட ஸ்ட்ரென்த்தை பிரேவா யூட்டிலைஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம உன்னோட ஃபாதரையும் நீ டேக் கேர் பண்ணிக்கணும். பதிலுக்கு அவனும் ப்ராமிஸ் பண்ணிட அவங்களும் அந்த இடத்துல இறந்துடுறாங்க. நான் எதுக்கு இப்போ டென்மா மாதிரி ஆகணும்னு நினைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் அவனை மீட் பண்ணும்போது அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தான். நான் கூட எங்களுடைய டீம் ஃபார்ம் ஆனது ஷார்ட் பீரியடுக்குன்னு நினைச்சேன். ஆனா போக போக தான் நான் ஒரு விஷயத்த உணர்ந்தேன், டென்மா கிட்ட ஸ்ட்ரென்த் மட்டும் இல்ல, 100 அவேக்னஸா இருந்தாலும் சரி, டிசாஸ்டர் பீஸ்டா இருந்தாலும் சரி, அவன் எப்பவுமே பின்வாங்கினதில்ல. அது மட்டும் இல்ல, அவனுடைய காம்ரேட்ஸ் மேல ரொம்ப கைண்ட்னஸா இருந்தான். இப்ப சொல்றேன், நான் எதுக்கு டென்மா மாதிரி ஆகணும்னு நினைக்கிறேன்னா, அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், பிரேவானவன், அப்புறம் கடைசியா ரொம்ப கைண்ட்னஸ் ஆனவன். நான் எப்படிப்பட்ட அவேக்னரா மாறணும்னு நினைச்சனோ அதே மாதிரி உருமாறி நிக்கிறான். என்னால அவன் அளவுக்கு பிரேவா இருக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் அவனுடைய காம்ரேடா அவன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறான். அதுவே எனக்கு போதுமானதுன்னு சொல்லியிருப்பான். இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டேன், ஆக்ரோஷமா கத்துறான். அப்போ பின்னாடி இருந்து இபேரியான சத்தம் வர திரும்பி பார்த்தா அங்க இருக்கிறது நம்ம ஹீரோ தான். அப்படியே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ரெடியாக்கா இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு இபேரியாவை பார்த்து எதுக்காக இந்த டிராகன் கியரை வியர் பண்ணிருக்கேன், இதை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல அப்படிங்கிறப்போ நம்ம இபேரியாவுடைய ஸ்ட்ரேஞ்சான ரியாக்ஷனா பாக்குறோம். உடனே மனசுக்குள்ள இதுக்கு முன்னாடி பார்த்த அப்பியரன்ஸும் இப்ப இருக்க அப்பியரன்ஸும் டோட்டல் டிஃப்ரெண்டா இருக்கு. உடனே அவன் வந்துட்டு ஏதோ ஒண்ணு புரியாத பாஷையில சொல்ல, என்ன சொல்ல வர அப்படின்ட்டு, சரி அது இருக்கட்டும் எய்டன் எங்க இருக்காருன்னு கேட்க அவன் அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல இருந்து டிசப்பியர் ஆகிட்டு நம்ம ஹீரோக்கு பின்னாடி வந்து அட்டாக் பண்றான். ஆனா இதை நோட்டீஸ் பண்ண நம்ம ஹீரோவும் அதை பிளாக் பண்ணிட்டு அவனை அட்டாக் பண்ணாம அந்த இடத்துல இருந்து தூக்கி எறிஞ்சிடறான். அடுத்த நிமிஷமே வின் பிளேட் யூட்டிலைஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவும் மானா சென்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிட்டு அந்த அட்டாக்கை டாச் பண்ணிடுறான். எனக்கு தெரிஞ்சு இது அந்த டிராகன் கியருடைய சைடு எஃபெக்டா இருக்கணும், அப்படி இல்லைன்னா டிசாஸ்டர் பீஸ்ட் வந்துட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கணும். ஆனா இப்போதைக்கு உன்னை காம் டவுன் பண்ணணும்னு சொல்லிட்டு தண்டர் வேவ் யூட்டிலைஸ்
யூட்டிலைஸ் பண்ணி வேகமா போயிட்டு அதோட கையை பிளாக் பண்றான். அது கிட்ட இருந்து ரிலீஸ் ஆகுற மேஜிக்கை பார்த்துட்டு கண்டிப்பா இது இபேரியா தான். ஆனா எதுக்காக இவன் என்ன அட்டாக் பண்றான்? இதே நேரத்துல டிராகன் கியர் உள்ள இருக்க நம்ம இபேரியாவும் தென்மா என்ன கொன்னுடுன்னு சொல்ல இதை கேட்டு அவனும் ஷாக் ஆக அடுத்த நிமிஷமே அவனுடைய கண்ட்ரோல் போயிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. கரெக்டா இந்த நேரத்துல நம்ம ஜோஷுக்கு என்ட்ரியை கொடுத்துட்டு அவன் ஸ்வாட வச்சு அந்த அட்டாக்கை பிளாக் பண்றான். அப்படியே அவனை தூக்கி வீசிட பின்னாடி இருந்த நம்ம ஹீரோவும் ஜோஷுக்கோ பார்த்து அது நம்ம இபேரியான்னு சொல்ல பதிலுக்கு அவனும் எனக்கு நல்லாவே தெரியும், இப்ப சுச்சுவேஷன் ரொம்ப ஒஸ்டா மாறிட்டு இருக்கேன். இதே நேரத்துல இபேரியாவும் அவங்க 2 பேரை சுத்தி வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். இந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்கானா அவன் பர்செக் மோட அப்படின்னு பண்ணிட்டான். பதிலுக்கு ஹீரோ வந்துட்டு என்ன சொல்றீங்கன்னு கேட்க நம்ம இபேரியா இப்ப அந்த டிராகன் கியர் கண்ட்ரோலுக்கு போயிட்டான். இதை கேட்டு டென்மாவும் அப்ப இது அந்த டிராகன் கியருடைய எஃபெக்ட், நான் அதை சீக்கிரமா உடம்புல இருந்து எடுத்துறேன்னு சொல்ல பதிலுக்கு ஜோஷுக்கோவும் அது யூஸ்லெஸ் தான், ஏன்னா அந்த டிராகன் கியர் அவன் பாடியோட ஃபியூஸ் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு அவேக்னரா இந்த டிராகன் கியர் டேக் ஓவர் பண்ணதை நான் பார்த்திருக்கேன். ஒன்ஸ் அது ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பர்சன் இறந்ததுக்கு அப்புறம் தான் அதை ரிமூவ் பண்ண முடியும். இதை கேட்டு டென்மாவும் ஷாக் ஆக உடனே ஜோஷுக்கோவும் நமக்கு வேற சாய்ஸ் இல்ல, இபேரியாவை கொன்னே ஆகணும், உன்னால இதை பார்க்க முடியாதுன்னா இந்த இடத்தை விட்டு போயிடும், இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல பதிலுக்கு ஹீரோவும் இல்ல இதை நானே பண்றேன், எய்டனை தூக்கிட்டு போயிருக்கிறது ஐஸ் யூஸ் பண்ற டிசாஸ்டர் பீஸ்ட் உல்ஃப் அவனை ட்ராக் பண்ணுவான், நீங்க போயிட்டு எய்டனை ரெஸ்கியூ பண்ணுங்கன்னு சொல்ல பதிலுக்கு அவனும் உன்னோட ஃப்ரெண்டை உன் கையால கொள்ள வச்சு உன்னை நான் கஷ்டப்படுத்த விரும்பல. பதிலுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு நான் கடைசியா கொஞ்ச நேரம் அவன் கூட பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உல்ஃப அந்த இடத்துல சமன் பண்றான். பதிலுக்கு ஜோஷுக்கோவும் நான் உன்னை நம்பிதான் இருக்கேன், இன்கேஸ் இபேரியா இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டானா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா குரோ ஆயிடுவான், அதனாலதான் சொல்றான் என்ன நடந்தாலும் சரி அவனோட கதையை இந்த இடத்துலயே முடிச்சாகணும். இதே நேரத்துல இபேரியாவும் ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ண வர பதிலுக்கு நம்ம ஹீரோவும் பிளாக் ஐஸ் வாலை யூட்டிலைஸ் பண்ணி அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணிட்டு இவங்க 2 பேரையும் அங்கிருந்து தப்பிக்க விட்டுறான். அடுத்த நிமிஷமே வின் பிளேடை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண பதிலுக்கு அவனும் மனசுக்குள்ள அவனோட ஸ்கில்ல பயன்படுத்தி என்ன அட்டாக் பண்ணிருக்கான். அப்பவுமே மிமிஸ் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகல, அப்போ உண்மையிலேயே அவன் என்ன ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல. இதே நேரத்துல திரும்பவும் ஒரு வாட்டி அவன் கர்ச்சிக்கிறான். அடுத்த நிமிஷமே 1000 வின் பிளேட் ஆக்டிவேட் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். ஆனா டென்மா வந்துட்டு அதை பிளாக் பண்ற தாட்ல இல்ல, மொத்த அட்டாக்கையுமே டைரக்டா வாங்கிக்கிறான். இதன் மூலியமா அவனுக்கு இன்ஜூர் ஆக ஈவன் தான் இந்த டிராகன் கியர் வந்துட்டு நம்ம இபேரியாவை கண்ட்ரோல் எடுத்தாலும் டென்மா இன்ஜூர் ஆனதை பார்த்த உடனே அதோட கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. அப்படியே அது கத்த இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.